ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் சிக்கன் வச்சு மிகவும் சுவையான ஒரு சிக்கன் பன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே மிதமான சூடான தண்ணீர் சேர்த்துக்கொள்கிறேன். ஆகலும் சூடான தண்ணீர் சேர்க்க தேவையில்லை. அரை கப் அளவுக்கு லைட்டாக சூடு இருக்கக்கூடிய சுடு தண்ணீர் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன். இதை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காகத்தான் சீனியும் வெதுவெதுப்பான தண்ணீரும் சேர்த்துருக்குறோம். 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. ஈஸ்ட் எடுக்கும் பொழுது புதிய ஈஸ்ட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக ஒரு 20 நிமிஷம் அப்படியே விடலாம். இப்போ இது நல்லாவே ஆக்டிவேட் ஆகி வந்தாச்சு. இதை ஒருக்கா நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக இதில் நான் மாவு சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கொள்கிறேன். 400 கிராம் அளவுக்கு இதில் இருக்குது. இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கூடவே 1.5 மேசைக்கரண்டி அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் பட்டர் இல்லாட்டி எண்ணெய் கூட சேர்த்து கொள்ளலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் கலக்கிறதுக்கு முன்னாடி முட்டை சேர்த்து கொள்ளலாம். ஒரு முட்டை சேர்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் இதில் ஒரு முட்டை சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதில் நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமாக தண்ணீர் தேவைப்பட்டால் மாத்திரம் நீங்கள் சேர்த்து இதை பிசைஞ்சு கொள்ள வேணும். கொஞ்சம் ஒட்டும் தன்மை இருக்கக்கூடிய மாவாக இதை பிசைஞ்சு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பன் எல்லாமே நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக உங்களுக்கு பார்க்கும் பொழுது தெரியும் இதுக்கு மேலதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டி இருக்குமாண்டு. அப்படி தண்ணீர் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் இதை கலந்து எடுக்க வேணும். இதில் நீங்கள் முட்டை சேர்க்காமல் செய்கிறீங்களா இருந்தால் கொஞ்சமாக ஃப்ரெஷ் பால் சேர்த்து இதை கலந்து கொள்ளுங்கள். அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது ட்ரையாக இருக்கிறதால இதுக்கு மேலதிகமாக கொஞ்சம் தண்ணீரோ அல்லது பாலோ சேர்த்து நீங்கள் இதை பிசைஞ்சு கொள்ள வேணும். நான் பால் சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க, அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமாக இதை நாங்கள் நல்லா பிசைஞ்சு கொள்ளலாம். இது கிட்டத்தட்ட நீங்கள் பீஸாக்கு எப்படி மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருக்க வேணும், ஆகவும் ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இது நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமாக நாங்கள் இதை ஒரு 40 நிமிஷம் இப்படியே மூடி போட்டு வைக்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் கொஞ்சமாக இதில் பட்டரோ அல்லது எண்ணெயோ சேர்த்து பூசி விட்டதுக்கு அப்புறமாக மூடி வைங்க. இல்லாட்டி அந்த மேல் பகுதி உங்களுக்கு காய்ஞ்சிடும். இப்போ ஒயில் நல்லா தடவினதுக்கு அப்புறமாக ஒரு 40 நிமிஷம் இதை நீங்கள் அப்படியே பொங்கி வரும் வரைக்கும் வைக்க வேணும். உங்களுடைய காலநிலையை பொறுத்து அந்த டைம் மாறும். கொஞ்சம் சூடாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாகவே இது பொங்கி வந்துடும். குளிராக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது நல்லா பொங்கி வரும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கான டைமை நீங்கள் கொடுக்க வேணும். அதுக்கிடையில் நான் இப்போ உள்ளே வைக்கிறதுக்குரிய ஸ்டஃபிங்கை செய்து எடுக்கிறேன். ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சமாக சூடாக்கி கொள்கிறேன். இதில் நான் இன்றைக்கி சிக்கன் யூஸ் பண்ணி தான் ஸ்டஃபிங் செய்ய போகிறேன். நீங்கள் மீன் யூஸ் பண்ணி செய்யலாம் அல்லது வேக வைத்த முட்டை கூட உள்ளே வைக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் உருளைக்கிழங்கு மாத்திரம் சேர்த்தும் செய்யலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். கூடவே ஒரு பெரிய பச்சை மிளகாய் அதையும் துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிள்ளை அதையும் நல்லா நறுக்கி சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே இஞ்சி பூண்டு நான் இடித்து சேர்த்துருக்கிறேன். ஒரே ஒரு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி மாத்திரம் இடித்து சேர்த்துருக்கிறேன். அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதில் பச்சை வாசனையெல்லாம் போகும் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இதை வதக்கி கொள்ளுங்கள். இது நீங்கள் நிறைய நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வெங்காயம் லைட்டாக கலர் மாறி வந்தாலே போதும். அதோட நாங்கள் சேர்த்துருக்கக்கூடிய இஞ்சி பூண்டும் பச்சை வாசனை மாறும் வரைக்கும் நீங்கள் இதை வதக்கி விட்டு கொள்ள வேணும்.
இப்போ இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன், நல்ல கலர் கொடுக்கறதுக்காக. கூடவே இதில் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மாத்திரம் நான் சேர்த்துக்கொள்கிறேன். அதிகமாக கரம் மசாலா சேர்த்திங்களா இருந்தால் அந்த ஃப்ளேவர் அவ்வளவு நல்லா இருக்காது, கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கொண்டாலே போதும். கூடவே அரை மேசை கரண்டி அளவுக்கு சிவப்பு மிளகாய் துகள்கள் சேர்த்துக்கொள்கிறேன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்து கொள்ளலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் இந்த மசாலாவினுடைய பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கி விட்டு கொள்ளலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாக நான் இதில் வேக வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்துக்கொள்கிறேன். நல்லா மஞ்சள் உப்பு சேர்த்து வேக வச்சு இந்த மாதிரி துண்டுகளாக கிழித்து சேர்த்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி நீங்கள் நல்லா அரைச்சி கூட சேர்த்துக்கொள்ளலாம். இதில் சிக்கன் மட்டும்தான் சேர்க்கணுமெண்டி இல்லை, இதில் நீங்கள் மட்டன், பீஃப், மீன் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் இதில் சிக்கன் வேக வைக்கிறதுக்காக பயன்படுத்தின அந்த சிக்கன் ஸ்டாக்கும் இதில் கொஞ்சமாக சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் வேக விட போகிறேன். அப்போ தான் சிக்கனில் அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து டேஸ்ட் நல்லா வரும். இது கூடவே நீங்கள் உருளைக்கிழங்கும் கூட சேர்க்கலாம். தனியாக சிக்கன் மட்டும் சேர்க்க விருப்பமாக இருந்தால் நீங்கள் தனியாக சிக்கன் மாத்திரம் சேர்த்து கூட செய்யலாம். அப்படி உருளைக்கிழங்கு சேர்க்க விருப்பம் இருந்தால் அதையும் நீங்கள் வேக வச்சு மசித்து சேர்த்துக்கொள்ளுங்க. தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக சேர்க்க வேண்டி இருக்காது, குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதை நல்லா கலந்து இதில் இருக்கிற தண்ணீர் எல்லாமே நல்லா வற்றி வரும் வரைக்கும் வேக வைக்க வேணும். சிக்கன் நாங்கள் ஏற்கனவே வேக வச்சிருக்கிறதால அதிக நேரம் வேக விட வேண்டியது இல்லை. இந்த தண்ணீர் நல்லா வற்றி வரும் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கண்டாலே போதும். இப்போ கடைசியாக நான் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மாத்திரம் சேர்த்துக்கொள்கிறேன். கடைசியாக மிளகுத்தூள் சேர்க்கும் பொழுது அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா வரும். ஸோ மிளகுத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ மிளகுத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமாக நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்கள். தண்ணீர் இப்போ கொஞ்சமாக வற்றியாச்சு, நல்லா ட்ரை ஆகும் வரைக்கும் நீங்கள் இதை வதக்கி விட்டு கொள்ளுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு. இப்போ எங்களுடைய சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி ஆகியாச்சு. இதை ஆறும் வரைக்கும் நீங்கள் வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அதுக்கு இடையில் எங்களுடைய மாவு நல்ல உப்பலாக வந்திருக்கான்னு நாங்கள் செக் பண்ணலாம். இப்போ 40 நிமிஷத்துக்கு அப்புறமாக மாவு நல்லாவே பொங்கி சைஸ் டபுளாக வந்திருக்கு. இப்போ இதை நாங்கள் நல்லா கையால் நீட் பண்ணி கொள்ள வேணும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை பிசைஞ்சு கொள்ள வேணும். அப்போ தான் உங்களுக்கு பன் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக இதை நல்லா பிசைஞ்சு கொள்ளுங்கள். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமாக இதை நாங்கள் போல்ஸ் மாதிரி பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள். சின்ன பண்ணாக வேணுமென்னா நீங்கள் சின்னதாக மாவு எடுத்துக்கொள்ளுங்கள், பெரிய பண்ணாக வேணுமென்னா நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி எடுத்து நல்ல போல் மாதிரி இதை உருட்டி எடுத்துக்கொள்ள வேணும். இப்படி எல்லா மாவையுமே நீங்கள் வேறையாக பிரித்து உருட்டி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, அப்போ செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் உருட்டி வச்சுருக்கிற அந்த மாவை இந்த மாதிரி ஒரு தட்டையான பரப்பில் வச்சு உங்களுடைய கை விரல்களால் இந்த மாதிரி அழுத்தி நல்லா பரப்பிக்கொள்ளுங்க. கொஞ்சம் மெல்லியதாக வரும் வரைக்கும் நீங்கள் 2 சைடுமே நல்லா அழுத்தி கொள்ள வேணும். இந்த மாதிரி நீங்கள் 2 கையை பயன்படுத்தி கூட அழுத்தி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது ஒரு வட்டமான ஷேப்புக்கு ஒரு அளவுக்கு மெல்லியதாக இந்த மாதிரி நீங்கள் நல்லா பரப்பி எடுத்ததுக்கு அப்புறமாக நாங்கள் செய்து வச்சுருக்கிற அந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை இதில் வைக்கலாம். அதிகமாக வைக்க வேண்டி இருக்காது, உங்களுக்கு ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு மாத்திரம் வச்சாலே போதும். அந்த மாதிரி நீங்கள் இதில் ஸ்டஃபிங்கை வச்சதுக்கு அப்புறமாக இதை நாங்கள் திரும்பவும் ஒரு போல் மாதிரி செய்தெடுக்கலாம். இப்போ இதை பாதியாக இந்த மாதிரி மடித்து கொள்ளுங்க. அதுக்கப்புறமாக அந்த 2 சைடையுமே நாங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டதுக்கு அப்புறமாக அதை சுருக்கு பை மாதிரி சுருக்கி எடுத்துக்கொள்ள வேணும். 2 சைடுமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் சுருக்கி விட்டு அதை ஒரு போல் மாதிரி செய்து எடுத்துக்கொள்ள வேணும். இல்லை உங்களுக்கு இதே மாதிரி கொழுக்கட்டை ஷேப்பில் வேணுமெண்டா கூட நீங்கள் அதே மாதிரியும் செய்து கொள்ளலாம். நான் போல் மாதிரி செய்து எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா உள்ள ஸ்டஃபிங்கை அழுத்தினதுக்கு அப்புறமாக 2 சைடையுமே நாங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இப்போ ஒரு போல் ஷேப்புக்கு அதை செய்து எடுத்தாச்சு. இந்த மாதிரியே எல்லா பண்ணையும் நீங்கள் செய்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் எல்லா மாவுலையுமே இந்த பண்ணை செய்து எடுத்துருக்கிறேன்.
இப்போ இந்த பன்னை எண்ணெய் தடவின ஒரு பேக்கிங் ட்ரேக்கு நான் மாற்றுறேன். எண்ணெயில் நீங்கள் பட்டர் கூட தடவிக்கொள்ளலாம். இப்போ இதில் நான் இந்த பன் எல்லாத்தையுமே வச்சதுக்கப்புறமாக முட்டையிட மஞ்சள் கருவை இதுக்கு மேலே ப்ரஷ் பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்கு அழகான நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு அது வரும். ஸோ எல்லா பன்னையுமே இதில் வச்சதுக்கப்புறம் நாங்கள் இதில் முட்டையிட மஞ்சள் கருவை ப்ரஷ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். முட்டை தடவினதுக்கு அப்புறமாக ஒரு 15 நிமிஷம் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி இப்படியே வச்சுருங்க. அப்போ இன்னும் இது கொஞ்சம் உப்பலாக பொங்கி வரும். அதுக்கப்புறமாக 160 பாகை செல்சியஸில் நீங்கள் 10 நிமிஷம் அவனை ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமாக இதை பேக் பண்ணி எடுக்க வேணும். 160 பாகை செல்சியஸில் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் இதை பேக் பண்ணாலே போதும். பன் சூப்பராகவே ரெடி ஆகிரும். அது சூடாக இருக்கும் பொழுதே அதுக்கு மேலே நான் பட்டர் இந்த மாதிரி பூசிக்கொள்கிறேன். பட்டர் பூசினதுக்கப்புறமாக ஒரு 15 நிமிஷம் நீங்கள் துணியால் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ இந்த மாதிரி நல்ல சாஃப்டான பன்னாக இருக்கும், மேலே நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். இப்போ சூப்பரான சிக்கன் பன் ரெடியாகியாச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல டேஸ்டான பர்ஃபெக்டான பன் செய்து கொள்ள முடியும். இப்போ பார்க்கும் பொழுதே தெரியும் நல்ல சாஃப்டாக இந்த பன் உள்ளே எல்லாமே வெந்து வந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.